ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் ரொம்பவே சீரியஸாலாம் நடக்காது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டை கடந்து தான் போனோம். ஆனால் அதோட சென்டர் வழியாக போனோம் அப்படின்னா ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த வழியாக தான் வெளிப்பட நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹார்க்ஸோ கிரிஃபிடோ இருக்கிற டெரிட்டரியா எனக்கு பயமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மோஸ்ட்லி என்ன பார்த்தாலே எதுவும் கிட்ட வராது, அப்படி வரதா இருந்தா அது புதுசா பிறந்த குழந்தைங்களா தான் இருக்கும். நம்ம இப்போ ஆர்த்தோஸ் டெரிட்டரிக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்றான். மத்த மான்ஸ்டர்ஸ் நம்மள சுத்து போட்ட மாதிரியே தோடுதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியா அங்க இருக்கிற ஆர்த்தோஸ் எல்லாமே வந்துட்டு வெள்ள சுத்து போடவும், நீ கவலைப்படாத, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இதுங்கெல்லாம் கூட்டிங்க, அதனாலதான் என்ன பத்தி இதுங்களுக்கு தெரியல, சோயை கூட்டிட்டு நீ இப்ப ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு ஃபெல் சொல்லிட்டு, ஒத்தையா வந்தாலும் சரி மொத்தமா வந்தாலும் சரி அப்படின்னு ஃபெல் பேசிட்டு இருக்கும்போது ஒண்ணு வரவும் வெண் மேஜிக்க வச்சு அதோட பாடியவே துண்டாக்குது. அட்டேங்க அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா பாக்குறான். மத்ததெல்லாம் பயந்து ஓடி எடுத்துங்க. அங்கிள் ஃபெல் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சோயி சொல்றான். அது என்ன அட்டாக் நம்ம ஹீரோ கேட்கவும், அது என்னோட 2 கிளாஸ் அப்படின்னு ஃபெல் சொல்லவும், சோயால அதை பண்ண முடியுமா அப்படின்னு சோயி கேட்கறான். உன்கிட்ட வின் மேஜிக் கிடையாது சோயி, ஆனா உன்னால ஆசிட் ஷூட் பண்ண முடியும், அதுவே சூப்பர் தான், நீ தான் ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏ சோயி தான் பெஸ்ட் அப்படின்னு சோயி சந்தோஷப்படுது. ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நம்ம ஹீரோ சமைக்க போறான். அதனால மான்ஸ்டர் வந்துருமான்னு பயந்துகிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் எந்த மான்ஸ்டர் வராது, கவலைப்படாத அப்படின்னு ஃபெல் சொல்றான். நீ அசால்ட்டா சொல்லிடுவேன், நம்ம இன்னும் அதுங்க டெரிட்டரிக்குள்ள தானே இருக்கும், என் பேரியர்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மாஸ்டர் சோயிக்கு பசிக்குது அப்படின்னு சோயி சொல்லவும், அப்படியா இதை எடுத்துட்டு வர சோயி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சோயி கிட்ட மட்டும் இவன் நல்லபடியா நடந்துக்கிட்டானே அப்படின்னு ஃபெல் பாக்குறான். ஹே ஃபெல், நம்ம இந்த ஃபாரஸ்ட் கிடக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க போகணும். 3 வாரம் அப்படின்னு ஃபெல் சொல்றான். 3 வாரமா? அது வரைக்கும் நம்ம சப்ளைஸ்லாம் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, பிளாக் சர்பெண்டோட மீட் இது சிக்கன் மாதிரியே இருக்கும் அப்படின்னு ஃபெல் சொன்னா. சரி ஓகே, இதை வச்சு நான் எனக்கு ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையான எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப சமையல ஆரம்பிக்கிறான். நான் சிக்கனை எப்படி சமைப்பணும் அதே மாதிரியே தான் இந்த கறியவோ சமைக்கணும் அப்படின்னு அது எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி தேவையான விஷயங்கள்லாம் அதுல போட்டு கலக்கி மீட்டை ஒரு ஓரமா வச்சிருந்தான். அடுத்தது தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு கலக்கி ஒரு சாஸ் மாதிரியான ஒன்று நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் பொட்டேட்டோ ஸ்டார்ச் எடுத்து போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அந்த கறியை நம்ம ஹீரோ சமைச்சு சாசியும் சேர்த்து ஊத்தி கொஞ்சம் வெங்காயமும் கடைசியில தண்ணி எல்லாம் சேர்த்து சில்லி ஷ்ரிம்ப் அப்படிங்கிற ஒன்று நம்ம ஹீரோ ரெடி பண்றான். இது பாம்பில்ல சிக்கன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டு பாக்குறான். பரவாயில்லையே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிடுறான். இது ஸ்மெல்லே சூப்பரா இருக்குது, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு ஃபெல் அதை சாப்பிட்டுட்டு கேட்கவோ, வெயிட் பண்ண சமைச்சிட்டு இருக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதே சோய் வேணும்னு கேட்கவோ, கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை ரெடி பண்ணிதா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க 2 பேருக்கும் சமைச்சு கொடுக்குறான். ரெடி பண்ண எல்லா மீட்டையுமே அவங்க 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. அட பாவிகளா, என்னோட பக்கியை சேர்த்து சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கடைசியில 2 துண்டு கறி தான் இருக்கு, அதை வச்சு நம்ம ஹீரோ சாண்ட்விச்சா ரெடி பண்ணி சாப்பிடுறான். இப்ப அடுத்து அவங்க ஃபாரஸ்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபெல் திடீர்னு சாப்பிடுறா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஒரு ரேரான ஹீலிங் மஷ்ரூம் அப்படின்னு ஃபெல் சொல்றான். அதை டைரக்டா சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா அதை யூஸ் பண்ணி மெடிசன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபெல் சொல்லவும், அந்த இடத்துல நிறைய இருக்கு, சோ எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி வைக்கிறான். மாஸ்டர் சோயி கொஞ்சத்தை சாப்பிடலாமான்னு கேட்கவோ, சரி சாப்பிடு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கவோ சோயி பார்த்தா திடீர்னு க்ளோ ஆகுறான். ஷைனிங் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சோயி சொல்றான். சோயை நம்ம ஹீரோ அப்ரைசல் பண்ணி பாக்குறான். ஹீலிங் பர்சன் கிரியேஷன் அப்படின்னு புதுசா ஒரு ஸ்கில் சோய் கிட்ட வந்திருக்கு. நம்ம ஹீரோ அதை ஃபெல் கிட்ட சொல்லவோ, இது ஒரு காமனான விஷயம் தான், ஸ்லைம் ஏதாவது அதிகமா சாப்பிடுதோ அது ஒரு ஸ்கில்லா மாறிடும், மெட்டலை சாப்பிட்டா மெட்டலா கூட மாறி ஸ்லைம் எல்லாம் பாத்திருக்கேன் அப்படின்னு ஃபெல் சொல்லவும், இவனால ஹீலிங் பர்சன் கிரியேட் பண்ண முடியும்னா அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான், சோய் ஒன் நியூ ஸ்கில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, சோய்க்கு அதை எப்படி பண்ணன்னு தெரியல அப்படின்னு அது சொல்லுது. ரொம்ப கஷ்டப்படாத முடியலன்னா வேணா நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீலிங் பர்சன் கொண்டு வரவோ, அதை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ பாட்டில் அதை பிடிச்சி வைக்கிறான். அதை அப்ரைசல் பண்ணி பார்த்தா ஹை குவாலிட்டி ரெக்கவர் போர்ஷன் போட்டிருக்கு, இதுலயே வேற குவாலிட்டிலயும் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சோயி காமிக்கிறான். அதையும் நம்ம ஹீரோ பாட்டில பிடிச்சி வைக்கிறான். நார்மல், ஹை, சூப்பர் குவாலிட்டின்னு 3 டைப்ஸ்ல இருக்கு. நான் பல செஞ்சுரிஸ் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா ஒரு ஸ்லைம் ஹீலிங் போர்ஷனை கிரியேட் பண்ணி நான் பார்த்ததில்ல, நம்ம சோயி தான் ஸ்லைம்லயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு ஃபெல் சொல்லவும், சோயி ரொம்ப ஹாப்பி ஆப்ரா, சோயி நீ உண்மையிலேயே அமேசிங் அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். இப்போ கிரிஃபன் டெரிட்டரிக்குள்ள இவங்க வராங்க. ஒரு கிரிஃபன் வந்து நிக்குது. லார்ட் ஃப்ரெண்ட்ரேர், நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இதால பேச முடியுமா நம்ம ஹீரோ பாக்குறான். எங்க இனத்திலேயே என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, என் கூட நீங்க ஃபைட் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு எல்லாருக்கும் தெரியும், நான் உங்க கூட ஃபைட் பண்ணி உயிரோட இருந்தா என்ன தலைவனை எல்லாரும் ஏத்துக்கிடுவாங்க, சோ ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும் ஃபெல்லோ அதுக்கு ஒத்துக்கிட்டான். இப்ப நம்ம ஹீரோ தள்ளி போய் நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சோ ஃபெல் ஃபைட் பண்ண போறா எந்தி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பொழுதியா இருக்கு, என்னால எதையோ பார்க்க முடியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான்.
ஃபெல் நீ கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் முதல்ல அவன்கிட்ட சீரியஸா ஃபைட் பண்ணுவேன்னு சொன்னல அப்படின்னு ஃபெல் சொல்லவும், என் கூட நீங்க ஃபைட் பண்ண ஒத்துக்கிட்டது எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அது சொல்லுது. அந்த கிரிஃபன் சாகிற கண்டிஷன்ல இருக்கு, பட் நம்ம ஹீரோ வந்து ஹீலிங் பர்சன் கொடுத்து காப்பாத்திருந்தான். நான் ஒரு லீடராக தகுதி இல்லாதவன் அப்படின்னு அது வருத்தப்படவோ, இல்ல மேபி இது சின்ன அடியா இருக்கலாம், நான் லெஜெண்டரி பீஸ்டான ஃபென்ரிரை நீ காயப்படுத்தியிருக்க, சோ நீ ஒன்னும் வீக் கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா ஆமா அப்படின்னு ஃபெல் சொல்லவும் அப்படின்னு சொல்லி அது கத்துது. இப்போ மத்த கிரிஃபன் எல்லாமே அந்த இடத்துக்கு வருது. லெஜெண்டரி ஃபென்ரிரையே இது காயப்படுத்தியிருக்க அப்படிங்கிறதுனால எல்லாரும் என்ன லீடரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் லார்ட் ஃபென்ரிர் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அதோட ஒரு ரெக்கையை கொடுத்து, இதை காமிச்சா போதும் ஹியூமன்ஸ் யாரையோ இந்த வழியா வந்தா என் ஆளுங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு அது சொல்லவும், என்னது இதுங்க ஹியூமன்ஸ் சாப்பிடுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப கிரிஃபன்லாம் அங்க இருந்து கிளம்பி போகுது. நான் ஃபைட்லாம் பண்ணதுல என் ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடுச்சு, சோ எனக்கு நிறைய மீட் தாப்பா அப்படின்னு ஃபெல் கேட்கறான். ஃபெல்லால தான் கிரிஃபன் டெரிட்டரியை ஈஸியா கிராஸ் பண்ணும், சரி அதுக்காக வச்சு அவனுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ சூப்பரான டிஷ் ரெடி பண்ணி கொடுக்குறான். ஆர்க்கோட மீட்டை வச்சு நம்ம ஹீரோ டொக்கட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறான். சூடா இருக்கோ பார்த்து ஃபெல் நம்ம ஹீரோ சொல்லுவோம், ஆனா அந்த சூட்டோடைய ஃபெல் எடுத்து சாப்பிடுறான். இன்னும் என்னால இதை ஆர்க் மீட்டுன்னு நம்ப முடியல, ஆனா இப்போ இது ரொம்பவே ஈஸியா பழகிடுச்சு அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ சாப்பிட ஆரம்பிக்கிறான். வா இந்த டோக்கட்ஸ் சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபெல் சோயின் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. வழக்க போல சோயோ ஃபெல்லோ இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா காடஸ் நின்று இருக்கு, நீ ஆஃபரிங் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஃபெல் கேட்கவோ, அச்சோ நான் மறந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். சீக்கிரமா ஆஃபரிங்க பண்ண அப்படின்னு சொல்லி ஃபெல் சொல்லவோ, சரி நம்ம ஹீரோவோ பண்றான். இப்ப ஒரு வழியா இவங்க ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இதுக்கே 1.5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்படியே போனா கிங்டம் ஆஃப் லியன் ஹார்ட்க்கு போயிருவா, பக்கத்துல ஏதாச்சும் ரோடு இருக்கான்னு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி சரின்னு ஃபெல் சொல்லவும், நம்ம கிட்ட எல்லா மீட்டு வர காலை எடுத்துட்டு சொல்லவும், இதையா பாடி முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி இப்ப ஃபெல் செம ஃபாஸ்டா ஓடுறான். ஒரு கேரேஜ் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்குது நம்ம ஹீரோ பாக்குறான். திருடங்க அதை அட்டாக் பண்றாங்கன்னு ஃபெல் சொல்லவா, அப்ப வா போய் காப்பாத்தலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சில அட்வென்ச்சரர்ஸ் அந்த கேரேஜ்குள்ள இருக்கிறவனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா இந்த திருடங்க கூட்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. சோயோ நம்ம ஹீரோவையோ காத முடிக்க சொல்லிட்டு ஃபெல் போயிட்டு ஒரு கர்ச்சனை மாதிரி பண்ணவுமே ஹியூமன்ஸ் யாராலையும் அதை தாங்க முடியல. திருடங்களா சாவக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வெப்பனை கீழே போட்டு சரண்டர் ஆயிருங்கன்னு ஃபெல் சொல்றான். அந்த திருடங்களும் சரண்டர் ஆயிட்டாங்க. லார்ஸ் அப்படிங்கிற ஒரு மெர்ச்சன்ட் கில்டு சேர்ந்தவன் தான் பாடி கார்ட்ஸ் ஹையர் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோவும் மொக்கோடான்னு இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இது என் ஃபெமிலியர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றான். இது லெஜெண்டரி ஃபென்ரிர் தானே அப்படின்னு அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருந்தாங்க. நாங்க கேர்லினா சிட்டிக்கு போயிட்டு இருக்கோம், நீங்களும் முடிஞ்சா எங்க கூட வரீங்களா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோ போற கிங்டம் ஆஃப் லியன் ஹார்ட்ல தான் அது இருக்கு, சோ நம்ம ஹீரோவோ சரி கூட வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டுதான். இப்போ இவங்க 2 பேருமே ஒண்ணா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, வேணே இந்த ஆஃபரிங்ஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நின்று வருத்தப்பட்டு இருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோ ஆஃபரிங் பண்ணுவோம், ஏன்டா இவ்வளவு லேட்டு, நீ ஆஃபரிங் பண்ண மறந்துட்டலன்னு கேட்கவே என்ன மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த தடவை இப்படி நடக்காம பாத்துக்கோ அப்படின்னு கார்ட சொல்லவும், நான் ஸ்பெஷலா எக்ஸ்ட்ராவா அனுப்பி வச்சிருக்கேன், அதையும் ஏத்துக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஐ இவ்வளவு கணமா, சரி சரி நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீங்கப்பா சூப்பரா இருக்கே, அடுத்த தடவையோ இவ்வளவு கணம் அனுப்பி வை சரியா அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு காடஸோட பிளஸிங் இருக்கணும்னு அவசியமே இல்ல, ஏன்னா நம்ம ஹீரோ பெருசா எந்த ஃபைட்லயும் இறங்குறது இல்ல. ஆனா காடஸ்க்கு தான் நம்ம ஹீரோவோட ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ ஒரு வழியா ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வந்து இப்போ கிங்டம் ஆஃப் லியன் ஹார்ட்க்கு போறான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.